தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டர், மேல் பவானியில் 30 சென்டிமீட்டர், எமரால்டு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தினால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்றும் நாளையும் கேரள எல்லையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மலைப்பகுதிகள், நீலகிரியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 29, 30 தேதிகளில் கோவை, நெல்லை, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மழையில் அருந்த மின் கம்பிகள், இருளில் மூழ்கிய 50 கிராமங்கள். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் அணைகள் நிரம்பி வருகின்றன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால அருவிகளில் குளிக்க 3வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அரிசிப்பாறை, ஈத்தங்காடு, தூவானமனை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவியில் நேற்று முதல் வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. அருவியில் குளிக்க 2வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கனமழை பெய்து வருவதால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கொட்டக்குடி, கொம்புத்தூக்கி, குரங்கணி, டாப் ஸ்டேஷன், முதுவாக்குடி, போடிமெட்டு உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களாக விடிய விடிய பெய்த சாரல் மழையால் அணைப்பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர் மழையால் கோவை அருகே கேரள எல்லையில் உள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் நேற்று 26.55 அடியாக இருந்தது. இன்று 30.24 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் 44.61 அடி வரை தண்ணீர் தேக்க முடியும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணை விரைவில் நிரம்ப வாய்ப்புள்ளதாக கேரள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை சற்றே குறைந்துள்ளதால் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து 10,000 கன அடியாக குறைந்துள்ளது. ஆனாலும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் 2வது நாளாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி உதகை சாலையில் 2 இடங்களில் பாறைகள் உருண்டு விழுந்து சாலை சேதமடைந்துள்ளது. அந்த சாலையில் வாகன போக்குவரத்துக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கேர்மளம் பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வனப்பகுதியில் உள்ள மின் கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் மலைப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு இருளில் மூழ்கின. வெட்கமாக இல்லையா முதல்வரே? இபிஎஸ் சரமாரி கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன.
இந்நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கண்ணீருடன் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார். என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க. நான் கொடுக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா என்னால முடியல. எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வசெயல் மாணவியை ஏமாற்றுகிறார். பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறார். இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது. திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது. போதை இளைஞரிடம் கத்தி, பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் அரிவாளை தாண்டி சர்வ சாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்திலும் புழக்கத்திற்கு வந்துவிட்டது. இதைத்தானே ஸ்டாலின் மாடலைத்தானே அலங்கோல ஆட்சி என்கிறேன். இந்த உண்மையை சொன்னால் எதற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது? இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை. ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறது. உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா ஸ்டாலின்? ஏன் தெய்வசெயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக? அவரை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா? அப்படியென்றால் யார் அந்த சார்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது. திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின்? சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாறிக் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் இவர் அதெல்லாம் செய்ய போவது இல்லை. நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுகவினரிடம் இருந்து என பழனிசாமி கூறியுள்ளார். மக்கள் உயிரென்றால் அலட்சியமா? ஸ்டாலினுக்கு நாகேந்திரன் கேள்வி. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்களின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் மாசுபட்டு இருப்பதாகவும், உறை கிணறுகளுக்கு பதிலாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து நேரடியாக எடுக்கப்படும் குடிநீரால் மக்கள் அவதிப்படுவதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த மனவேதனை அளிக்கின்றன. அசுத்தங்களை வடிகட்டி குடிநீரை சுத்திகரிக்கும் முறை கிணறுகள் ஒப்பந்ததாரர்களின் மெத்தன போக்கால் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக வரும் தகவல் திராவிட மாடல் அரசின் நிர்வாக குளறுபடிகளை தோலுரித்து காட்டுகிறது. ஆனால் குழாய் போக்குவரத்து மூலம் குடிநீரில் உள்ள கழிவுகள் வடிகட்டப்படுகின்றன. ஆற்றிலிருந்து நேரடியாக குடிநீர் பெறப்படுவது தற்காலிகமானதுதான் என வாய்க்கு வந்ததை கூறி தங்கள் நிர்வாகத்தின் மீதுள்ள புகார்களை மூடி மறைக்க திமுக அரசு முயல்கிறது. அசுத்தமான குடிநீரை குடித்து மக்களின் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டால் முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்ளுமா? கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 3 பேர் பலியான சோகத்தையே தமிழகம் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் அத்தகைய துயர விபத்திலிருந்து எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்ளாமல் அப்பாவி மக்களின் உயிரை அறிவாலய அரசு அலட்சியப்படுத்துவது ஏன்? கோடை வெயில் வாட்டி வதைக்கும் போது சுத்தமான குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவது ஆபத்தானதல்லவா? உரிமைகளை பற்றி மேடைக்கு மேடை பிறருக்கு வகுப்பெடுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு குடிநீர் என்பது மக்களின் அடிப்படை உரிமை என்பதும் அதை முறையாக வழங்குவது அரசின் கடமை என்பதும் தெரியாதா? எனவே இது குறித்து உயர்மட்ட விசாரணையை உடனடியாக துவங்க வேண்டும். தமிழக குடிநீர் வடிகால் வாரியத்தின் செயல்பாட்டை சீர் செய்து மக்களுக்கு சுத்தமான குடிநீர் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு, பல்கலை தேர்வு ஒத்திவைப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பொதுத் தேர்வுகள் நடந்து வருகிறது. இன்று இண்டஸ்ட்ரியல் லா பாடத் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இந்த தேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இண்டஸ்ட்ரியல் லா பாடத்தின் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 106 கல்லூரிகளிலும் இண்டஸ்ட்ரியல் லா தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்ட வினாத்தாள்களை திரும்பப் பெறும் பணி நடந்து வருகிறது. எந்த மையத்தில் இருந்து வினாத்தாள் கசிந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. தாய்க்கு சர்ப்ரைஸ் தந்த மகன், உயிருக்கு போராடும் பரிதாபம். திருட்டு ஆசாமிகளால் அதிர்ச்சி சம்பவம். காஞ்சிபுரம் மாநகராட்சி 3வது வார்டு அப்பாராவ் தெருவை சேர்ந்தவர் வரதராஜன். இவர் திமுக மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவரது மகன் தீவேஷ், வயது 25, இன்ஜினியர். மறைமலை நகரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார்.
தீவேஷ் தாயாருக்கு நேற்று பிறந்த நாள். அதற்காக காஞ்சிபுரத்திற்கு சொல்லாமல் கொள்ளாமல் சென்று தாய்க்கு கேக் கிஃப்ட் வாங்கி சென்று கொடுத்து வாழ்த்தினார். தாயின் பிறந்த நாளை கொண்டாடி முடித்துவிட்டு இரவு பணிக்கு செல்வதற்காக திருமால்பூரில் இருந்து சென்னை பீச் செல்லும் மின்சார ரயிலில் ஏறினார். இரவு 8:30 மணியளவில் பரனூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. தீவேஷ் படிக்கட்டு அருகே உட்கார்ந்து கொண்டு செல்போனை பார்த்துக் கொண்டு வந்தார். அப்போது டிராக் அருகே நின்றிருந்த செல்போன் திருடர்கள் செல்போனை கம்பால் தட்டிவிட்டு பறித்துச் சென்றனர். இதை சற்றும் எதிர்பாராத தீவேஷ் செல்போன் திருடர்களை பிடிக்க ரயிலில் இருந்து கீழே குதித்தார். அப்போது நிலை தடுமாறி விழுந்து தண்டவாளத்தில் உள்ள கருங்கற்களில் தலைப்பட்டு பலத்த காயமடைந்தார். தலை மற்றும் முதுகு தண்டில் பலத்த காயம் ஏற்பட்டது. பெட்டியில் பயணிகள் குறைவாக இருந்ததால் தீவேஷ் கீழே குதித்ததை யாரும் கவனிக்கவில்லை. ஒரு பெண் மட்டும் பார்த்துள்ளார். அவர் தீவேஷ் பேக்கில் இருந்த அவரது தந்தை வரதராஜனின் விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்து போனில் தகவல் சொன்னார். செல்போன் திருடர்களை பிடிக்க தீவேஷ் கீழே குதித்த விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு ரயில்வே போலீசார் தீவேஷ் குதித்த இடத்திற்கு சென்று பார்த்தனர். இருட்டில் நீண்ட நேரம் தேடினர். 11 மணியளவில் பலத்த காயத்துடன் மயங்கி கிடந்த தீவேஷை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். ரத்தம் அதிக அளவில் வெளியேறி இருந்ததால் ஆபத்தான நிலையில் உள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பரனூரில் ரயில் பாதை வளைவாக இருப்பதால் ரயில்கள் வேகம் குறைவாக இயக்கப்படுவது வழக்கம். அதை பயன்படுத்தி செல்போன் திருடர்கள் படிக்கட்டுகளில் பயணிக்கும் பயணிகள் கையில் இருக்கும் செல்போனை கம்பால் தட்டிவிட்டு திருடி செல்வது வாடிக்கையாக உள்ளது. பெரும்பாலான பயணிகள் ரயிலில் இருந்து குதிக்க பயந்து விட்டு விடுவார்கள். ரயில்வே போலீசாரும் செல்போன் திருடர்களை பிடிக்க பெரிதாக முயற்சி எடுப்பதில்லை. அதனால் செல்போன் திருடர்களின் அட்டகாசம் தொடர்ந்து நடக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகாவது செல்போன் திருடர்கள் மீது ரயில்வே போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் வலியுறுத்துகின்றனர். பிரபல ரவுடி சம்பவ வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு மர்ம முடிவு. விழுப்புரம் ஜானகிபுரத்தில் 2023 ஜூன் மாதம் பிரபல ரவுடி லட்சுமணன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முக்கிய குற்றவாளியான அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் உட்பட 4 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். ரவுடி லட்சுமணன் குடிபோதையில் இவர்கள் வீட்டில் தகராறு செய்ததன் பின்விளைவாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. வழக்கு விசாரணையில் ஜாமீனில் வெளியே வந்த சக்திவேல் சில மாதங்களாக சென்ட்ரிங் வேலை செய்து வந்தார். இந்த சூழலில் இன்று அதிகாலை ஜானகிபுரம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக தகவல் வந்தது. போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது சக்திவேல் இரத்த காயத்துடன் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சக்திவேல் மதுபோதையில் இரவு ரயில்வே மேம்பாலத்தின் கட்டையில் படுத்து உறங்கியதும் தவறி கீழே விழுந்ததில் இறந்து இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவரது உடலில் வெட்டு காயங்கள் இல்லை. சக்திவேல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சக்திவேல் குடிபோதையில்தான் தவறி விழுந்தாரா அல்லது அவரை பழிவாங்கும் நோக்கில் யாரும் கொலை செய்தனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒரே இரவில் 37,000 பேர் குடியுரிமை ரத்து, குவைத் எடுத்த முடிவு. குவைத்தில் 2023 மன்னராக பதவியேற்ற ஷேக் மிஷால் அல் அஹ்மத் அல் சபா பார்லிமெண்டை கலைத்ததோடு அரசியலமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளையும் நிறுத்தி வைத்தார். 2 மாதங்களுக்கு முன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், நாட்டில் உள்ள 50 லட்சம் மக்கள் தொகையில் 1/3 பங்கினர் மட்டுமே மண்ணின் மைந்தர்கள். குவைத்தை சுத்தமாக்கி உண்மையான மக்களுக்கு திரும்ப வழங்கப்படும். குவைத் இரத்த உறவு உடையவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என்றார். அதன் ஒரு பகுதியாக நேற்று ஒரே நாளில் 37,000 பேரின் குடியுரிமை திடீரென ரத்து செய்யப்பட்டது. குவைத் ஆண்களை திருமணம் செய்யும் பெண்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம் திரும்ப பெறப்பட்டது. 1990 குவைத் மீது ஈராக் நடத்திய போருக்கு பின் சில சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதன்படி குவைத் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு அரசியல் உரிமை, ஓட்டுரிமை, 20 ஆண்டு குடியுரிமைக்கு பின் ஓட்டுரிமை என பல சலுகைகள் வழங்கப்பட்டன. பிற நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் குவைத் ஆண்களை திருமணம் செய்து குடியேறினர். இப்போது ஒரே நாளில் 26,000 பெண்கள் தங்கள் குடும்பத்தையும் நாட்டையும் இழக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குடியுரிமை ரத்து உத்தரவு வெளியானதுமே வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் செலவுக்கு கூட பணத்தை எடுக்க முடியாமல் பலர் தவித்தனர். பாப் பாடகர் நவல்தி குவைத்தி, நடிகர் தாவூத் ஹுசைன் துவங்கி தொழிலதிபர்கள், குவைத் பல்கலை பேராசிரியர்கள் என பல தரப்பினரும் குடியுரிமையை பறிகொடுத்துள்ளனர்.